Hi hello guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் யூனிட் 4th ஸ்போர்ட்ஸ் அண்ட் வெல்னஸ் கீழே வர லெசனை தான் பார்க்க போறோம். இது NCERT 6th ஸ்டாண்டர்ட் பூர்வி புக் இங்கிலீஷோடதுல வருது. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டோரி தான் ஆரம்பிக்குது. நான் ஸ்டோரி ரீட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. பிரபாத், அதாவது அந்த பையன் பேரும் பிரபாத். பிரபாத் always wanted to win. His parents, teachers and friends said that he did not know how to accept defeat. So பிரபாத்னு ஒரு பையனுக்கு எப்பயுமே வின் பண்ணணும். அவனோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு டிஃபீட்டை அக்செப்ட் பண்ண தெரியாது அப்படின்னாங்க. The fact was that he could not bear losing, not even at marbles. இங்க என்னன்னா, அவனுக்கு அக்செப்ட் பண்ண தெரியாதுன்னு இல்லை, அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு விஷயத்துல தோத்து போறன்றத அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எந்த விஷயத்துல கூட that he never wanted to give up that feeling. So ஒரு வாட்டி ஜெயிச்சதுல இருந்து அவனுக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வின் பண்ற ஃபீல். அதனால இதுக்கு மேல அந்த ஃபீலிங் எப்பயுமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவன் எப்பயுமே வின் பண்ணும் ஒரு நினைப்போட இருக்கான். On the contrary, losing made him feel terrible. எவ்வளோ சந்தோஷமா வின் பண்ணா இருக்கானோ அவ்வளோ சோகமா தோத்தா இருப்பானா. ஓகேவா? He thought that losing was the worst thing that could happen to anyone. அவனை பொறுத்த அளவுக்கு தோக்குறது ஒரு விஷயத்துலதான் ஒரு worst-ஆன திங் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறது அப்படின்னு அவன் என்ன நினைக்கிறானா, நீ ஒரு கேம்லயோ எதுலயோ தோக்குறனா அதுதான் உனக்கு வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய worst thing அப்படின்ட்டு நினைச்சுக்கணும். If Prabhat sensed that he would lose a game, he would not play. அவன் இன்னொன்னும் பண்ணுவான். என்னன்னா, இப்ப இந்த கேம்ல தோக்க போறோம்னு அவனுக்கு தோணுச்சு, இல்ல தோத்துருவோம்னு தோணுச்சுன்னா அவன் அந்த கேமை விளையாட மாட்டானான். ஓகேவா? He would take part only when he was sure of winning, even if the game lasted only for a minute. So அவனுக்கு எப்பெல்லாம் அவன் கண்டிப்பா அதுல ஜெயிப்பான்னு தோணுதோ அப்ப மட்டும்தான் அந்த கேம்லயே பார்ட்டிசிபேட் பண்ணுவானா. எப்ப இந்த கேம் ஒரு நிமிஷம் கேமா இருந்தா கூட அவனுக்கு அந்த தோணுனா மட்டும்தான் அவன் கலந்துப்பானான். You could not stop him from playing the kind of games he was really good at, like badminton. ஸோ சில கேம்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டா இருப்பான், அதாவது எப்பயுமே ஜெயிக்கிற மாதிரி. அதுல எல்லாம் அவனை யாராலையும் ஸ்டாப் கூட பண்ண முடியாது. என்ன மாதிரி கேம்ஸ் தான்? பேட்மிண்டன். ஸோ a new student joined Prabhat's school. ஸோ பிரபாட் ஸ்கூலுக்கு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணேன். அண்ட் இஸ் நேம் வாஸ் சூர்யா. ஸோ இங்கே ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஒன்று பிரபாட், இன்னொன்று சூர்யா. சூர்யா வாஸ் அன் எக்ஸலண்ட் பேட்மிண்டன் பிளேயர். ஸோ இங்கே இன்னொருத்தருக்கும் பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? பிரபாட்க்கு. பிடிக்கும் மட்டும் இல்லை, அவன் அதில் எப்பயுமே வின் பண்ணுவான், அவன் பெஸ்ட் பிளேயர் மாதிரி. இங்கே சூர்யாவும் ஒரு எக்ஸலண்ட் பேட்மிண்டன் பிளேயர்னு சொல்கிறாங்க. Prabhat waited for the last Friday of the month. Last Friday was significant. This was when the coach conducted friendly matches in the games period. ஸோ அவன் பிரபாட் என்ன பண்ணானா, மந்தோட எண்ட், அதாவது கடைசி வர ஃப்ரைடேக்காக வெயிட் பண்ணுவான். ஏன்னா அந்த கடைசி ஃப்ரைடே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான இதுவான். ஏன் அப்படின்னா, கோச் இருக்காங்களா, அதாவது அந்த ஸ்கூலோட கோச் அதாவது பிடி மாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மேட்சஸ் நடத்துவாங்களா கேம்ஸ் பீரியட்ல. எப்படின்னா ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் தான் ஒரு தீவிரமா வெறியோட விளையாடாம ஒரு ஜாலியா விளையாடுற மாதிரி மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்களாம். The teams were decided on Monday, and it was no surprise when Prabhat and Surya were chosen to play a round against each other. So teams எல்லாமே Friday matchesக்கு Mondayவே decide பண்ணிடுவாங்களாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பிரபாட்டும் நல்ல பிளேயர், சூர்யாவும் நல்ல பிளேயர்னா ரெண்டு பேரையும் ஆப்போசிட்ல விளையாட வைக்கிறாங்க. பிரபாட் வாஸ் கிவன் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கீப்பிங் ஸ்கோர் ஃபார் தேர் மேட்ச். ஸோ பிரபாட்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, என்னன்னா மேட்ச் ஒரு ஸ்கோரை அவன் தான் கவனிச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? கணக்குல வச்சுக்கணும் அப்படின்ட்டு. On one hand, Prabhat prepared for the match with great seriousness. ஸோ ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா மேட்ச்க்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு சாதாரண மேட்ச் கூட வின் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. சூர்யா on the other hand seemed relaxed, not taking things seriously at all. ஸோ சூர்யா ஒரு பக்கம் பிரபாட் ரொம்ப தீவிரமா ஜெயிச்சு ஆகணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா, சூர்யா இன்னொரு பக்கம் ஜாலியா இருந்தானா. கோச் கண்டக்ட் பண்ண போறது ஒரு ஜாலி மேட்ச் தான். ஆனா பிரபாட்க்கு என்ன, அவன் எப்படினாலும் ஒரு சின்ன கேம்னாலும் ஜெயிக்கணும்னால அவன் சீரியஸா ப்ராக்டிஸ் பண்ணான். சூர்யா எக்ஸலண்ட் பிளேயரா இருந்தாலுமே அவனுக்கு ஜாலினா ஜாலி தான் அப்படின்றனால ரிலாக்ஸ்டா இருந்தான். He walked about the whole time smiling and cracking jokes about all sort of things. சூர்யா அங்க இருந்த டைம்ல எல்லாத்துலயுமே ஜாலியா விளையாண்டுக்கிட்டு மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தானா.
But on Friday at the badminton court, Surya was a real phenomenon. ஸோ ஆனால் ஃப்ரைடே மேட்ச் நடக்கிறப்ப சூர்யா எவ்வளோ ஜாலியாக இருந்தாலுமே மேட்ச் நடக்கிறப்ப சூப்பராக விளையாண்டாங்க. ஃபினாமினன் ஒன்றும் ஒரு அற்புதமான பிளேயர் அந்த மாதிரி. He won points again and again, laughing and joking all the time. ஸோ அவன் வந்து ரொம்ப ஜாலியாக சூர்யா மேட்சை விளையாண்டானா, சீரியஸாக இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு ஜோக் சொல்லிட்டே மறுபடியும் வின் பண்ணிட்டே இருந்தானா. However, Surya was paying so little attention to the match that Prabhat managed to change the scoreboard while his opponent was looking elsewhere. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கப்ப சூர்யா தான் சொன்ன மாதிரி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறதுனால அவனோட அட்டென்ஷன் கொஞ்சமாக தான் மேட்ச்ல இருந்துச்சான். எல்லா பக்கமும் செதறி கிடந்தனால பிரபாட் அந்த டைம் யூஸ் பண்ணி என்ன பண்ணானா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. பிரபாட் மேனேஜ் டு வின் பை சீட்டிங். என்ன பண்ணா, பிரபாட் கையில தானே ஸ்கோர் இருக்கு, ஓகேவா? அதனால சேஞ்ச் ஸ்கோர் போர்டு. அவன் வின்லாம் பண்ணாம ஸ்கோர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சானா, சீட் பண்ண, ஓகேவா? ஏன்னா பிரபாட்க்கு தான் தோக்க பிடிக்காது. He made a big thing of his win, but it did not matter to Surya. So பிரபாட் வந்து ஸ்கோர்ஸை சேஞ்ச் பண்ணி, அதாவது சீட் பண்ணி வின் பண்ணிட்டான்ட்டு பெரிய இது பண்ணானோ. ஆனா சூர்யாக்கு அவன் தோத்தது ஒரு பெரிய மேட்டராகவே தெரியல. இட்ஸ் பின் ஃபன், வி ஷுட் பிளே அகேன்ஸ்ட் சம் அதர் டைம் செட் சூர்யா. ஜாலியாக இருந்துச்சு, நம்ம மேட்ச் இன்னொரு வாட்டி விளையாடுவோம் அப்படின்னு சூர்யா சொல்லிட்டு கேஷுவலாக போயிட்டான். அவனுக்கு அது பெரிய மேட்டராகவே தெரியல தோத்தது. இப்போ ஃபர்ஸ்ட் let us discuss. State whether the following is true or false. Prabhat would accept losing to anyone easily. இது true or false? False. ஏன்னா அவனுக்கு தான் தோக்கவே பிடிக்காது, அதனால தானே சீட் கூட பண்றான். What was special about last Friday of each month? So last Friday of each monthல என்ன ஸ்பெஷல்னா கோச் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் நடத்துவாங்க, அதுதான் ஸ்பெஷல். Who was responsible for maintaining the score for match? சூர்யா தானே? தப்பு, பிரபாட். Do you think Prabhat wished to play another match with Surya? Why do you think so? இது உங்களுக்கான கொஸ்டின், நீங்களே யோசிங்க. So அடுத்த continuation. On that day, everyone was discussing their game and how Prabhat had played so well. Surprisingly, Prabhat could not sleep well that night. He had won the game, but he did not feel as happy as he usually did. ஸோ அன்னைக்கு எல்லாருமே கேம் முடிச்சுட்டு எவ்வளோ சூப்பராக பிரபாட் விளாண்டான் அப்படின்றத பற்றி தான் பேசினாங்க. ஆனால் பிரபாட்க்கு அன்னைக்கு நைட் தூக்கமே வரல. ஏன்னா இது வரைக்கும் அவன் ஜெயிச்சதுக்கும் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் ஜெயிப்பான்னு தெரிஞ்சாதான் ஜெயிச்சிருக்கான், அதாவது ஹார்ட் ஒர்க் போட்டு ஜெயிச்சிருக்கான். ஆனால் இந்த கேம்ல அவன் சீட் பண்ணனால அவனுக்கு நிம்மதியே இல்லை. ஒரு மாதிரி ஜெயிச்சும் அந்த ஹாப்பினஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. What was surprising was that Surya did not feel bad about losing. இல்ல இன்னும் என்ன சர்ப்ரைசிங்கா பிரபாட்க்கு இருந்துச்சுன்னா, சூர்யா தோத்தாலுமே அவன் ஜாலியா தான் இருந்தான், சோகமாவே ஆகல. What was more surprising was that Prabhat saw Surya playing basketball the next day. இன்னும் என்ன சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னா, பிரபாட் அடுத்த நாளே சூர்யாவை பாக்குறப்ப சூர்யா வந்து பாஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருந்தான். Surya was so hopeless at it that he could not score a basket for 10 minutes. அவன் ஜாலியா விளையாடிட்டு இருந்தான், அவனால ஸ்கோர் பண்ணவே முடியல. ரொம்ப மோசமா தான் விளையாண்டான் பாஸ்கெட் பால். யாரு? சூர்யா. Yet he enjoyed playing the game. இவ்வளவு மோசமா இருந்தாலும் அவன் ஜாலியா ஹாப்பியா விளையாடிட்டு இருந்தான். His happy smile never left his face. அவன் ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். ஒரு இதை வின் பண்ணணும்னு விளையாடல, சீரியஸா விளையாடல, அவனுக்கு பிடிச்சிருக்கு ஜாலியாக அப்படின்னு விளையாடுறான். Prabhat kept a close watch on Surya for some days. He was great at some things, terrible at others, but what was common was the enjoyment. So பிரபாட் கொஞ்ச நாளைக்கு சூர்யாவை வாட்ச் பண்றான், அதாவது தூரத்துல இருந்து அவன் என்ன பண்றான்னு பாக்குறான். அப்போ பாக்குறப்ப அவன் நிறைய நோட்டீஸ் பண்றான். என்னன்னா, அவன் நிறைய விஷயத்த நல்லா சூப்பரா பண்றான், சில விஷயத்துல நல்லாவே பண்ணலாம். ஆனா நான் என்ன பண்றானோ இல்லையா, அவனுக்கு எப்பயுமே ஹாப்பியா ஜாலியான ஒரு ஃபேஸ், என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் பண்றான் அப்படின்றத பிரபாட் நோட்டீஸ் பண்றான். He enjoyed everything equally. As Prabhat went on with his observation, he realized that to enjoy a game, you did not need a scoreboard to keep a tally of your scores. So பிரபாட் இன்னொன்னு ரியலைஸ் பண்ண என்னன்னா, ஒரு விஷயத்த கேமை என்ஜாய் பண்ணி நீ விளையாடுறப்ப அதுக்கு ஸ்கோர் போர்டுன்ற ஒன்று அவசியமே இல்லை. ஏன்னா நீ என்ஜாய் பண்ணி அந்த கேமை விளையாடுற, வின் பண்ணணுமோ இல்லை சூப்பரா ஜெயிக்கணுமோக்காக விளையாடலை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். Neither did you have to worry about winning or losing. வின் பண்றியோ லூஸ் பண்றியோன்றது செகண்டரி, அந்த கேம் என்ஜாய் பண்றியன்றதா ஃபர்ஸ்ட்.
You needed to enjoy the game for its own sake. What matters is trying to do well and enjoying every moment of. நீ ஜாலியா இருக்கியா விளையாடுறப்ப உனக்கு பிடிச்சி பண்றியான்னு தான் மேட்ரே தவிர ஸ்கோர் நல்லா இருக்கா அது சூப்பரா விளையாடுறியான்றதான் மேட்ரு இல்லை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். Prabhat learned something through the observations every day, soon realizing the change in himself. இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அவனே நிறைய மாத்திக்கிட்டோம் அப்படின்ட்டு அவனே தெரிஞ்சுக்கிறான். ஒரு விஷயத்த பார்த்து நம்ம கத்துக்கிறப்ப நம்ம அறியாமலே நம்ம மாறுவோம்ல, அந்த மாதிரி பிரபாட்டும் மாறுறான். He had even begun playing hide and seek and felt sad whenever it was about to end. ஸோ அவன் ஹைட் அண்ட் சீக் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டானா. ஆனா அந்த கேம் முடியிறப்ப அவனுக்கு சோகமா ஃபீல் ஆச்சா. முன்னாடியெல்லாம் அவன் அந்த மாதிரி விளையாட மாட்டான், ஏன்னா அவனுக்கு வின் பண்ற கேமா இருந்தா மட்டும் தான் அதில் ஜாயினே பண்ணுவான். பட் இப்ப பிரபாட் நிறைய மாறி இருக்கான். ஹி ஆல்சோ ஸ்டார்டட் ஜோக்கிங் வைல் பிளேயிங் பேட்மிண்டன். இப்போ முன்னாடி மாதிரி இல்லாம சீரியஸா விளையாடாம பேட்மிண்டன் விளையாடுறப்ப அவன் ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சான். யாரு? பிரபாட். ஸோ the other students started talking amongst themselves. Good fun playing with Prabhat. That fellow definitely has a great sporting spirit. அவனை பத்தியும் எல்லாரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய லெசன் அவனுக்கு. பிரபாட் சூர்யா கிட்ட இருந்து லேர்ன் பண்ண ஒரு பெரிய லெசன் என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம வின் பண்ணணும் ஜெயிக்கணும்காக பண்ணாம அதை பிடிச்சு அந்த ப்ராசஸ் பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்றதான் கத்துக்கிட்டான். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ கைஸ். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன். ஸோ தேங்க்யூ.